ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து துபாய் டு கோலாலம்பூர். அதுதான் நம்ம பார்க்குறோம். மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ஃப்ளைட் வந்து 10:25. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம லாஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் கேட் நம்பர் C20 கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் எமிரேட்ஸ் பிஸ்னஸ் டெர்மினலில் லாஞ்சில் இது செக்இன் ஆகிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லாஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த சி டெர்மினல் வந்ததுன்னா நீங்கள் நடக்கணும். அதுதான் இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன். பி ஃபுல்லாக நடந்து போயிட்டு அப்புறம் சியில் நடக்கணும். இது பாருங்கள், இப்போ டியூட்டி ஃப்ரீ, இது சிக்கு உள்ளே இருக்க டியூட்டி ஃப்ரீ, அதில் போயிட்டுருக்கேன். தான்னொன்னே 20ன்றனால எடுத்த உடனே வந்துடும். டோட்டலாக சியில் 22 தான் இருக்குது. அதனால் 20 வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். லாஞ்சுக்குள்ளே வந்து நம்ம தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நல்ல ஒரு சீட்டாக பார்த்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதோ தெரியுது பாருங்கள் ஃப்ளைட்டு, அதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. இதுதான் நம்ம இப்போ போகிற ஃப்ளைட்டு. எமிரேட்ஸ் EK 342 ஃப்ளைட் நம்பர். ஃப்ளைட்டு வந்து ஏர்பஸ் A380 டபுள் டெக்கர். லாஞ்சிலேருந்து நம்ம போர்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் போர்டு ஆகிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக போர்டு ஆகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு பாருங்கள். விங்ஸு எப்படி மேலே தூக்கிட்டு அப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷேப்பு. உங்களில் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், ஃப்ளைட் நிற்கிறப்போ எப்படி உள்ளே ஏசி ஓடுது கரண்ட்டுன்னு. அது வந்து இதோ இந்த பாருங்கள், மஞ்சள் கலர் பைப் போகுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஒயர் கேபிள் போயிட்டு அதை ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃப்ளைட்டு கிரவுண்டில் நிற்கிறப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளைட்டோட ஜென்ரேட்டரோ அது வந்து அதுலேருந்து கரண்ட் எடுக்க மாட்டாங்க. ஃப்ளைட் நிற்கிறப்போ வெளியே இருந்து தான் பவர் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம போர்டிங் வாங்க போகிறோம். ஃப்ளைட் A380 EK 342 சீட் நம்பர் 44K. நம்ம வந்தாச்சு உள்ள நம்ம சீட்டுக்கு. பாருங்கள், பக்கத்தில் ஒரு A350 நிற்கிது. இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு 3 கேமரா இருக்கும். ஒன்று வந்து டெயில் கேமரா, இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் கேமரா, இன்னொன்று வந்து டவுன் கேமரா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். A380ல், A350லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ளைட்டோட ரூட் மேப் பார்க்குறீங்க நீங்கள். அப்படியே டேக் ஆஃப் ஆகி இந்தியா கிராஸ் பண்ணி சென்னை மேலே தான் கிராஸ் ஆகும். கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் மேலோடி போய் கோலாலம்பூரில் லேண்ட் ஆகும். டோட்டலாக ஃப்ளைட் ஹவர்ஸ் வந்து 6.5 hours ஃப்ளையிங் டைம். பட் ஓவரால் டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 7 hours 15 minutes. ஃப்ளையிங் டைம் மாத்திரம் 6.5 hours. இது வந்து A380யோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு. இது இல்லாமல் அவங்க வந்து டிவிலையும் காட்டுவாங்க. ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு பிளாங்கெட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், எமிரேட்ஸ் பிளாங்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு பில்லோ ஒன்று கொடுப்பாங்க. பை டிஃபால்ட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் ஆனோடனே எல்லா சீட்லேயும் இந்த 3 ஐட்டமும் இருக்கும். மற்ற ஃப்ளைட்டில் நம்ம பில்லோ கேட்டால் தான் தருவாங்க, இல்லைன்னா பிளாங்கெட்டு கேட்டால் தான் தருவாங்க. இதில் வந்து 3ம் பை டிஃபால்ட் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம சீட் 44K, இது A380ன்றனால மேலே வந்து பிஸ்னஸ் கிளாஸும் ஃபஸ்ட் கிளாஸும், கீழே வந்து எக்கனாமிக் கிளாஸ் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம கீழே தான் இருக்கோம். செகண்ட் ரோ, ஃப்ரண்ட்டில் இருந்து செகண்ட் ரோ, அதே வந்து 44ல் தான் தொடங்கும். இன்னொன்று வந்து இந்த A380ல் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வீடியோ எடுக்கிறதுல மட்டும்தான். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அரபிக் அண்ட் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜில் சொல்லுவாங்க. வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது முடித்த உடனே கரெக்டாக அவங்க புஷ் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளைட் வந்து 10:25 மணி, இப்போவே 11 ஆகுது. இன்னும் அவங்க புஷ் பேக் பண்ணலை. பக்கத்தில் இருக்க A350 புஷ் பேக் பண்ணுறாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டு இதை பாருங்கள், அப்படி ஒரு டால்ஃபின் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 11:10 ஒரு வழியாக 11:10க்கு புஷ்பேக் 10:25க்கு பண்ண வேண்டியது 11:10க்கு பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 45 minutes டிலேயில்.
பாருங்கள், இங்கேருந்து நமக்கு 6.5 hours ஆகும் நம்ம போய் லேண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸி அந்த டைம் எல்லாம் சேர்த்தாங்கன்னா டோட்டலாக ஒரு 7.5 hours ஆகும். ஸோ இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், A350யோட டோட்டல் விங் டு விங் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். பாடி சின்னதாக இருக்க மாதிரியும் விங்ஸு டு விங்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த A350 வந்து 3x3x3 3x3 சீட்டாக இருக்கும் ஒரு ரோவில். ஸோ டோட்டலாக 9 பேர் உட்காரலாம். மற்ற எமிரேட்ஸ் எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து 3x4x3, ஸோ 10 பேர் உட்காரலாம். பாருங்க, 350 கிளம்பிடுச்சு. இந்த A380யில் ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுல ஏன்னா சைடு வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வெளியே இருக்கிற ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ண இது பாருங்கள். இந்த வண்டி தான் நம்ம வண்டியை டோ பண்ணிவிட்டு வந்தது. ஃப்ளைட்டை இறக்கி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போகிறார் பாருங்கள். அவர் கை காட்டுறாரு, நீங்கள் ரெடி, டிபார்ட் ஆகிறதுக்கு ரெடி அப்படின்ட்டு. புஷ்பேக் இந்த வண்டி தான் நம்மளை பண்ணி நிறுத்திட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து சைடு வால் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நம்ம அவுட் சைடு வீடியோ எடுக்கிறப்போ ஆப்ஜெக்ட் சில கிளியராக கேப்சர் ஆகுது. சில நேரம் பிளர் அடிக்கும். அது மாதிரி நல்ல ஆங்கிள் பேக்கில் ஃப்ரண்ட்டில் நல்ல ஆங்கிள் எடுக்க முடியாது. ஏன்னா திக்காக இருக்கிறதில் நம்ம இன்சைடு உள்ளது விண்டோ கிளாஸ் வந்து நமக்கு சீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதனால் நல்ல ஆங்கிள் எடுக்க முடியாது. மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் வால் நார்மலாக இருக்கும். ஸோ விண்டோ வந்து டச்சிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ஃபியூ இன்ச்சஸ் தான். அதனால் ஈஸியாக நல்ல ஆங்கிள் எடுக்க முடியும். பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டோட இன்ஜின் தான். ஆனால் நான் உட்காந்து பார்க்குறப்ப வேறு ஏதோ ஒரு ஃப்ளைட்டோட இன்ஜினை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரத்தில் தெரியும். கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நல்ல டிஸ்டன்ஸில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரன்வே கிட்டே வந்துவிட்டோம். பாருங்கள், எவ்வளோ வண்டிங்க க்யூவில் நிற்கிது பாருங்கள். மார்னிங் ஹவர்ஸில் வந்தால் இது ஒரு எமிரேட்ஸில் இது ஒரு இது நிறைய A380 பார்க்கலாம். பட் சேம் டைம் நிறைய A380 டேக் ஆஃப் ஆகும். இதில் பாருங்கள், A380 விங் டு விங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பில்டிங்கோட ஹைட்டாக இருக்குது அதோட ரெக்கைங்க பாருங்கள். நமக்கு முன்னாடி இன்னொரு A777-300ER. இதுதான் நார்மலாக நம்ம சென்னைக்கெல்லாம் வர ஃப்ளைட்டு. இது வந்து நமக்கு முன்னாடி வந்த A350. நம்மளை தான் ப்ரையாரிட்டியில் விட்ருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃப்ரண்ட்டில் போவோம். பாருங்கள், இந்த இன்ஜினுக்கு கீழே போக வருது. நம்ம ஃப்ளைட்டு தான் ப்ரையாரிட்டியில் விட்ருக்காங்க. நமக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3-4 ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஒரு ஆள் டேக் ஆஃப் ஆன உடனே கேப்பு கிடச்சிதுன்னா நம்ம இப்போ உள்ளே போகிறோம். பாருங்கள், நம்ம பக்கத்தில் இன்னும் 2 ஃப்ளைட் இருக்குது. அது 1 by 1 அங்கேருந்து விட்டுட்டு வருவாங்க இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு Boeing 777-300 தான் போகுது, டேக் ஆஃப் ஆகுது. அடுத்து என்ன ஃப்ளைட்டு? அடுத்த Boeing 777-300 தான். ஆமாம், 777-300. அடுத்து போயிங் ஏர்பஸ் A380 டபுள் டக்கர். அதுக்கப்புறம் நம்மள்து. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டேக் ஆஃப் டைமில் டர்புலன்ஸ் இருக்கும். ஏன்னா A380 டேக் ஆஃப் ஆகிட்டோன்னா நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி காற்றெல்லாம் இது பண்ணிட்டு போயிடுவாங்க, கலைச்சி விட்ருவாங்க. நம்ம ஃப்ளைட்டு ஏறுறப்போ கண்டிப்பாக டர்புலன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கேப் விடாமல் பக்கத்துலேயே போனாங்கன்னா. பாருங்கள், சீக்வன்ஸில் அடுத்து நம்ம தான் இருப்போம் அடுத்த லைனில். இந்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகுது. இந்த A380. இந்த ஃப்ளைட்டும் ரொம்ப லேட்டாக தான் டேக் ஆஃப் ஆகுது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 45 minutes முன்னாடி போயிருக்கணும், இப்போ தான் போகுது. ஸோ ஓகே, நம்ம மூவ் ஆக ஆரம்பிக்கிறோம்.
பாருங்கள், நம்மளும் போகிறோம். கேப்லேயே இப்போ பேக்லேயே போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இவங்க டர்புலன்ஸ் இருக்கும். பாருங்கள், அவன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே வந்துட்டோம். அநேகமாக அது டேக் ஆஃப் ஆன உடனே இவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்ப டிலேயில் இருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ளைட்ஸ் க்யூவில் இருக்குங்க. பாருங்கள், அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே ரன்வேல போகுது. ஓகே, நீங்கள் ரியல் சவுண்டில் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்டோன்னா பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் ஆஃப் ஆகிட்டோம். 10,000 அடி தாண்டிடுச்சு. சீட் பெல்ட் சைன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். 10,000 ஃபீட்டுக்கு மேலே போனோன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணி விட்ருவாங்க எமிரேட்ஸில். ஸோ நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹட்டா மேலே எங்கேயோ கோர்ஃபகான் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோர்ஃபகான். மலைங்களுக்கு நடுவில் எப்படி வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதுங்களுக்கு நடுவில் ரோடும் போகுது. இங்கே பாருங்கள், கோர்ஃபகான் அப்படியே ஹார்பரை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ இதுதான் சண்டை நடக்கிற ஏரியா வேறு. இங்கே நிறைய ஷிப்புங்க நிற்கிது கீழே. என்னால் கரெக்டாக கேமரா வச்சு காட்ட முடியல. பாருங்கள், இப்போ மெனு கார்டு கொடுத்தாங்க. லன்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு. லன்ச்சு வந்து சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் பீஃப் இருக்குது, பீஃபு கறி வித் ரைஸு. நம்ம ஸ்நாக்ஸ் வந்து மார்கரிட்டா பீஸா, அப்படி இல்லைன்னு சிக்கன் சாண்ட்விச் இருக்குது. நம்ம டெசர்ட் வந்து மேங்கோ வச்சுருக்காங்க, கேக்கு. வெஜிடேரியன் ஆப்ஷனும் இருக்குது, நூடுல்ஸும் இருக்குது. ஸோ அரபிக் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்குது இந்த மெனு கார்டு. பாருங்கள், நம்ம வர வழி இந்த ஏரியாவில் தான் போகிறோம் நம்ம. ஸோ A380 அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜ் 2 இப்போ சொல்லியிருந்தேன். நான் டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கேமரா எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுல பற்றி. அட்வான்டேஜ் தான் ஆனால் நிறைய இருக்குது. என்னென்னா, இந்த விண்டோ சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்கள் சீட்டுக்கும் விண்டோவுக்கும் நல்ல கேப் இருக்கும். ஸோ நல்ல தலைகாணியை தூக்கி விண்டோவில் வச்சுட்டு நல்லா சாஞ்சு உட்காந்து தூங்குறதுக்கு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காலை நீட்டிட்டு, ஃப்ரண்ட் சீட்டில் யாருமே இல்லை, அதனால் காலை நீட்டிட்டு படுத்து தூங்கும். அவ்வளோ கேப் இருக்கும் உங்களுக்கு.
அது மாதிரி நீங்கள் ரைட் சைடில் ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் விண்டோவில் கூட தலைகணி வச்சு தூங்கலாம். இப்போ நமக்கு லஞ்சு சர்வ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சலாடு இருக்குது. ஒரு இதுதான் சலாடு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் ஒன்று இருக்குது, பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப்ஸோட குக்கீஸு, சால்ட் குக்கீஸு. அதுக்கப்புறம் மேங்கோ மோஸ் டிசர்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கிராக்கர்ஸ், அப்புறம் பன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸ், அதுக்கப்புறம் சிக்கன் வித் பொட்டேட்டோ, மேஷ் பொட்டேட்டோ. பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ஹைட்டில் வந்துட்டுருக்கோம், 35,000 ஃபீட் ஹைட்டு. ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் மேலே சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நெல்லூருக்கும் சென்னைக்கும் நடுவில் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். பாருங்கள், சென்னை ரைட்டில் கீழே தெரியுதா? எந்த ஆறுன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு ட்ரையான ஒரு ஆறு கிடக்குது. சென்னைக்கு அவுட்ரு தான் நினைக்கிறேன், ஆனால் இன்னும் கடல் தெரியலையே. ஸோ ஒரு வழியாக ஏதோ கடல் வந்துச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் மெரினா பீச்செல்லாம் இருக்காது. லெஃப்ட் சைடு பிட்வீன் ஆந்திரா டு சென்னை அந்த சைடு எங்கேயா இருக்கும். 800 இல்லைனா 800 தாண்டி கூட இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம சென்னை மேலே கிராஸ் ஆகிறோம். கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு அடுத்து வரேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மேலே நம்ம பாஸ் ஆகிறோம். பாருங்கள், நம்ம வந்து அந்தமான் கிட்டே வந்திருக்கோம். எவ்வளோ க்ளவுட்ஸ் பாருங்கள். இது எதுக்கு எடுத்தோன்னா 37,000 ஃபீட் ஹைட்டில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இவ்வளோ ஹைட்டில் க்ளவுடு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நார்மலாக க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10,000 15,000 அடி கூடி போனால் அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும். இது 37,000 அடி கூட இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மஃபின், சாக்லேட் மஃபின், அதுக்கப்புறம் சிக்கன் சாண்ட்விச், பெப்சி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து வேறு எந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெப்சி இல்லாமல் உங்களுக்கு 7up கிடைக்கும். அப்படி இல்லை 7up வேண்டான்னா மேங்கோ ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் கூட கிடைக்கும். அப்படி இல்லை ஆல்கஹால் வேணும்னா ஒயின், பியர் இதெல்லாம் கூட கிடைக்கும். ஸோ நம்ம சாண்ட்விச் சாப்பிடவும் ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு மலேசியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு ஏர் ஸ்பேஸில். பாருங்கள், நமக்கு சிட்டி எவ்வளோ லைட்டாக தெரியுது. மலேசியானாலே என்ன விடிய லைட்ஸ் தான் தெரியும். நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம மலேசியாவோட ஃபேமஸான ட்வின் டவர் பார்க்கலாம். ஃப்ளைட்டில் இருந்து தேடி தான் பார்த்துட்ருக்கேன். என் கண் ஃபுல்லாக தேடிட்டு தான் இருக்குது, எங்கே இருக்குது ட்வின் டவர்னு. லக் இருந்ததுன்னா பார்க்கலாம். ஏன்னா அது சிட்டி ஃபுல்லாகவும் லைட் இருக்கும், ப்ளஸ் ட்வின் டவர்லேயும் ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ரைட் சைடில் பாருங்கள், ட்வின் டவர் தெரியுது அவங்களுக்கு. நல்லா டர்ன் பண்ணது தெரியாதவங்களுக்கு இப்போ ஃபுல் டர்ன் அடித்த உடனே இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக சிட்டி ஃபுல்லாக லைட் இருக்கு பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட ஆகுது. ஸோ ஆன் டைமுக்கு லேண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 9:50 அரைவல். ஸோ எப்படியும் ஒரு இன்னும் 10 மினிட்ஸில் லேண்ட் ஆகிடுச்சுன்னா 10 மினிட்ஸு டாக்ஸி வே. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு ட்வின் டவர் தூரத்தில்? அது கிட்ட போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ட்வின் டவர். ஃபேமஸான கேஎல்னாலே மலேசியானாலே இந்த ட்வின் டவர் தான் முன்னாடி எல்லாம். சாரி, இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுதான் ஒரு ட்ராபேக் A380யில். இந்த கிளாஸ் 2 கிளாஸுக்கு, அவுட்டர் கிளாஸுக்கும் இன்னர் கிளாஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நம்மளால் கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டோட டெயில் கேமராவில் பார்க்குறோம். எப்படி திரும்புது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக விங்ஸில் அந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. லேண்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி 10,000 ஃபீட்லேயே அதை வெளியே எடுத்துருவாங்க. அது மாதிரி டேக் ஆஃப் ஆனவுடனே 10,000 ஃபீட் ஆனவுடனே உள்ளே போயிடும். இதை பாருங்கள், இது ஒரு நல்ல ஃபேமஸான மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லைட் போட்டுட்டாங்க. ஓகே, ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆக போகிறோம். நமக்கு தூரத்தில் ரன்வே தெரியுது. அதுக்கு தான் நான் கேமராவை ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேண்டிங்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லேண்டிங் ஆகிட்ட உடனே நான் திருப்பி பேசுகிறேன். இது ஒரிஜினல் சவுண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டேக் ஆஃப் லேண்டிங்கோடது. அதனால தான் நான் டேக் ஆஃப் டைமையும் லேண்டிங் டைம்லையும் நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக இறங்குறோம் பாருங்கள். இன்னும் கிட்ட வரல. நான் கிட்ட வந்தோன்னா பேசுகிறத ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, கிட்ட வந்துட்டோம். ரியல் சவுண்டில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் நம்ம லேண்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஆஃப்டர் 18 இயர்ஸ் நான் இப்போ திருப்பி மலேசியாவுக்கு செகண்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக ஃப்ளைட் ஆன் டைம் வந்துடுச்சு. 9:53 ஆகுது. 3 மினிட்ஸ் தான் டிலே. ஸோ பாருங்கள், நம்ம லேண்ட் ஆகியாச்சு மலேசியாவில். அதுதான் இந்த மேப்பில் பார்க்குறீங்க நீங்கள். மலேசியா ஏர்போர்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீலிங்கெல்லாம். இமிக்ரேஷனுக்கு போகணும். ஸோ இமிக்ரேஷன் செக் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் இமிக்ரேஷனுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு கேபும் பிடிச்சி நான் ஹோட்டல் போயிட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.